ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். விஜயோட தி கிரேட்டஸ்ட் ஆஃப் தி ஆல் டைம்னு சொல்லப்படுற தி கோட் படத்தில் ஒரு சீனில் கேமியோ பண்ணுறதுக்கு தோனி ஏன் நோ சொன்னார் அப்படின்ற பின்னணியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தி கோட் படத்தில் விஜயும் தோனியும் ஒரு சீன்லையாவது அட்லீஸ்ட் ஒரு சீன்லையாவது ஒன்றா ஒரே ஃப்ரேமில் காட்டிடணும் அப்படின்னு வெங்கட் பிரபு ரொம்ப முயற்சி பண்ணார். ஆனாலும் அது நடக்காமல் போயிடுச்சு. வெங்கட் பிரபுவோட டைரக்ஷனில் விஜய் ஃபர்ஸ்ட் டைமாக நடிக்கிற படம் தான் தி கோட். இந்த படத்தை ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்கு. இந்த படத்துக்கு மியூசிக் யுவன் சங்கர் ராஜா பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் சீனை சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் ஐபிஎல் மேட்ச் நடக்கும்போது நடக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக சிஎஸ்கே மேட்ச் நடக்கும்போது தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் சீனும் நடக்கும். இந்த கிளைமேக்ஸ் சீனுக்காகவே அந்த சேப்பாக்கம் மைதானத்தில் கிரிக்கெட் மேட்ச் நடக்கிற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. கிரிக்கெட் வர்ணனை கூட முழுக்க முழுக்க பத்ரிநாத் அவர்கள் தான் பண்ணியிருந்தாரு. அதுக்காக படக்குழு அவருக்கு நன்றியும் தெரிவிச்சிருந்துச்சு. இப்போ கதை என்னன்னா, படத்தில் வர ஐபிஎல் மேட்ச்சில் சென்னை டீமும் மும்பை டீமும் மோதுற மாதிரி காட்சி இடம்பெற்றிருக்கும். இதில் சென்னை அணியோட நட்சத்திர வீரரான தோனியை தான் நடிக்க வைக்கணும் அப்படின்னு வெங்கட் பிரபு ரொம்ப ஆசைப்பட்டிருக்காரு. அதுக்காக தோனி கிட்ட பேச்சுவார்த்தையும் நடந்திருக்கு. தோனி கிளம்புறதுக்கு முன்னாடி விஜய் அவரை சந்திச்சு இறுதிப் போட்டிக்கு வாழ்த்து சொல்ற மாதிரியே ஒரு காட்சியை உருவாக்கி வச்சிருந்தாராம். ஆனால் இதில் பிரச்சனை என்னென்னா, தோனி ஏற்கனவே பல ப்ரோக்ராமுக்கு டேட்ஸ் கொடுத்துட்டாரு அப்படின்னும் நடிக்கிறதுக்கு டேட் இல்லை அப்படின்னும் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அவர்கிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வந்துடாதா அப்படின்னு படக்குழு ஏங்கியிருக்கு. நடிகர் விஜய் கூட தோனிக்கிட்ட இருந்து ஏதாவது பதில் வந்துச்சா அப்படின்னு அடிக்கடி வெங்கட் பிரபுட்ட கேட்பாராம். ஆனால் கடைசி வரைக்குமே தோனிக்கிட்ட இருந்து டேட்ஸ் கிடைக்காத காரணத்தினால காட்சியில் ஒரு சில மாற்றங்கள் செஞ்சு அந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க. ஸோ தோனிக்கு டேட்ஸ் கிடைக்காத காரணத்தினால தான் தளபதி படத்தில் நடிக்க முடியாமல் போயிருக்கு. மேலும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. பாய்.